கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசன தியானத்தை நாம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்வுதான் முதலாவது வாழ்வு. இரண்டாவதாக தேவன் எதை பேசுகிறார் என்கிறத அதுக்கப்புறம் புரிந்து கொள்ளுகிற வாழ்வு இரண்டாவது வாழ்வு. மூன்றாவதாக அவர் சொல்லுகிறபடி நாம் செய்கிறோமா, மூன்றாவது. இது மூன்று இணைக்கப்பட்டதான் கிறிஸ்தவனுடைய பரிபூர்ணத்தின் வாழ்வு. இங்கே சீமோனுடைய சூழ்நிலை இயேசுவுக்கு முதலே தெரியும். அவர் அந்த படகுல உட்கார்ந்து போதகத்தை பண்ணுகிறார். போதகம் பண்ணுகிற பொழுது சீமோனுக்கு மாத்திரம் பண்ணியிருப்பாரா, எல்லாருக்கும் சேர்த்து பண்ணியிருப்பாரா? எல்லாருக்கும் சேர்த்து பண்ணார். இப்போ சீமோன்ட்ட சொல்றாரு, தம்பி, நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி, நல்லா கவனிங்க, உங்கள் வலைகளை போடுங்கள். So God spoke to everyone. அவர் உட்கார்ந்தது சீமோனுடைய படகு. இப்ப சொல்லிருக்கலாம், சீமோனே, படகை எடுத்து நம்ம கிளம்பலாம், வலை இருக்குதா உள்ள? சாமி தெரிஞ்சு பாருங்க, வலை தான் வலை. இப்போ சீமோன் படகுல தான் உட்கார்ந்து இருக்காரு தவிர எல்லாருக்கும் என்ன சொல்றாரு? உங்கள் வலைகளை. இப்படிதான் கையை நீட்டி இருப்பாரு எல்லாருக்கும். அப்போ உங்களுங்கிறது ஒரு ப்ளூரல், வலைகளை என்பது ஒரு ப்ளூரல். ஆனா பதில் பேசினது சீமோன் பேதுரு மாத்திரம் பேசுறா. என்ன சொல்றா? ஐயா, ராம் முழுவதும் போட்டோம், அப்போ எங்களுக்கு வலையில ஒன்றுமே கிடைக்கல. ஆனா இப்போ நீங்க ஆழத்துல தள்ளி கொண்டு போக சொல்றீங்க, நான் போடுறேன், அவ்வளவுதான். எத்தனை படகு கிளம்பிச்சு? ஒரே ஒரு படகு தான் கிளம்பிச்சு. தேவச்சனமே, இது ஒரு நிழலாட்டமாக நமக்கு சொல்லப்படுகிற வேத வாக்கியம். நமக்குள் பலவிதமான பிரெயின்ல செல்ஸ் இருக்கு, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் செல்ஸஸ். ஒரு ஹியூமன் அனாட்டமி எப்படி? பல செல்கள் சேர்ந்ததுதான் தசைகள். பல செல்கள் தசை மூலமாக அது உருவாக்கப்பட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்பா மாறுது. பாடிக்குள்ள ஒவ்வொரு உறுப்பாக மாறி அது தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு மறுபடியும் ஏற்படுகிற செல்லை கொண்டு ரீஜெனரேட் ஆகி அந்த உறுப்புகள்லாம் நம்முடைய அவயங்களுக்கு கட்டளையிட்டு, கண்ணுக்கு கட்டளையிடுது. இதை பார்க்குற ஒயிட்னு சொல்றேன், பார்த்த உடனே கர்ச்சிப்புன்னு சொல்றேன், பார்த்த உடனே இது எதுக்கு உதவுங்கிறது என் மைண்ட் எனக்கு சொல்லிடுது. இதுக்கு ஏதாவது 2 மணி நேரம் டைம் எடுத்துதா? So நம்முடைய செல்ஸ் very important. So what God is proclaiming by his word to the human, ஒவ்வொரு மனுக்குலத்துக்கும் தேவன் எதை பிரகடனப்படுத்த விரும்புகிறார் என்பதை அறிவிக்கப்பட்ட மனிதனாக நாம் வாழ கற்றுக்கணும். So Jesus ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாருங்க. நீங்க வெறும் வலையை பார்த்துட்டு தான் நான் இன்னைக்கு உங்க இடத்துல போதகம் பண்ண வந்திருக்கிறேன். வெறும் வலை, நீங்க உலக பிரகாரமான பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது என்னைக்குனாலும் அது தோற்று போகிற ஒரு வலை தான். இது வரைக்கும் சந்ததியா மீன்கள்லாம் பிடிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப நான் உங்களுக்கு காண்பிக்க போகிற இடம் வித்தியாசமானது. பேதுரு மேல பார்ஷியாலிட்டியா தேவன் அவனை மாத்திரம் கூப்பிடல, அந்த அழைப்பு எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டது. தேவச்சனமே, நம்மளை நாம் தேவத்துல ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் நம்முடைய இருதயத்துக்கோ, நம்முடைய கண்ணுக்கோ, நம்முடைய காலுக்கோ, நம்முடைய சிந்தைக்காக பேசல. டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உன் தலையில ஒரு முடி இருக்குமானா அது விழுவது கூட என்னுடைய சித்தம் இல்லாத விடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம இதுதானே நம்ம கவலைப்படாம நம்ம இருக்கக்கூடாது. தேவன் ஒவ்வொருவரையும் ஒரு பரிபூர்ணப்படுத்ததான் நான் வந்திருக்கிறேன். எப்படி ஜீவனை கொடுத்து செத்த பணத்துக்கு பரிபூர்ணப்படுத்துறதுக்கு அவர் வரல. அப்படி பார்த்தா செத்த பணத்தை உயிரோட எழுப்பி இருக்கிறார். அங்க அதை காட்டிலும் அற்புதமான பரிபூர்ணங்கள் இருக்கு. அது வேற கான்செப்ட்.
ஆனா நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற பொழுது யாருக்காக பேசியிருக்கிறார் அவரு? அழாதேன்னு ஒருத்தருக்கு சொல்றாருன்னா ஏன் அழுறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? அந்த அழுகையை நிறுத்துறதுக்கு அவருக்கு வைத்தியம் தெரிஞ்சிருக்குமா? அதுல இருந்து மீட்டெடுப்பதற்கு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமா? நம்மளை கிட்ட பேசுகிற பொழுது அழாதே என்று சொல்லி நாயின் உதவியை பார்த்து சொல்றாரு. அந்த அம்மா கூட நினைச்சிருப்பாங்க, எல்லாரும் சொல்ற மாதிரி என்ன அழாதீங்கம்மா, என்னம்மா நடந்து போச்சு அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அங்க ஒரு ஸ்டாப்பை கொடுக்குறாரு அழாத, இங்க ஒரு ஸ்டாப்பை கொடுக்குறாரு. எது? பாடையை எடுத்துட்டு போகாதீங்க. தொட்டவன் அவர் ஒன்றும் பேசல, பாடையை தொட்டாரு, அதை சுமந்து போனவங்க நின்றார்கள். வாலிபனே எழுந்து மேலே. தேவச்சனமே, இங்கே பேதுரு சொல்லுகிறார், அதற்கு சீமோன் பேதுரு, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. நல்ல கவனிங்க. அப்புறம் என்ன வருது? படியே வலைகளை அவங்க கூட போடல. அவங்க ஒரு 4-5 எடுத்துட்டு போயிருக்கூடாதா? அவனு சொல்றான் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை. இன்னைக்கு மேக்சிமம் கிறிஸ்தவர்கள் ஒரு குரூக்கட் மைண்டாகவே வாழ்ந்த வாழ்க்கைய சப்ஜெக்ட்லும் குரூக்கடாகவே இருக்கிறான். அவர் டெஸ்ட் பண்றாரு, என் போதகம் கொடுத்துட்டேன், ஐ ஹவ் given my counsel not advice. கவுன்சில் வேற, அட்வைஸ் வேற. அட்வைஸ் என்ன தெரியுமா? செய்தாதான் கவுன்சில் எப்படி தெரியுங்களா? மண்டை வழியா இறங்கி பிரெயின் வழியா போய் நேரா ஹார்ட் வழியா போய் ஃபுல் சோல் நம்மளை ஆக்குபை பண்ணிடும் அந்த வார்த்தை. அதுதான் கவுன்சில். அட்வைஸ்னா இப்ப அவர் சொல்றபடி செய்யறதுக்கு அட்வைஸ். இப்போ பேதுரு இத கவுன்சிலா எடுத்துக்கிட்டானா ஒரு அட்வைஸா எடுத்துக்கிட்டானா? கவுன்சில் அட்வைஸா எடுத்துக்கிட்டான். கவுன்சில்னா டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 10 வேலையை தூக்கி போட்டிருப்பான். எல்லாரும் கேட்பாங்க, என்ன பேதுரு ஒரு வேலைக்கு பிடிக்கிறதுக்கே நேற்று நைட்டு பூரா மீன் இல்ல, அந்த தாடிக்கார் சொல்றான்னு 10 வேலையை தூக்கி போடுறியா? இப்ப பேதுரு பேசியிருப்பான். என்ன பேசியிருப்பான் தெரியுமா? டேய், இவர் அட்வைஸ் பண்றா, கவுன்சில் பண்ணாரு, நாடி நரம்புகள்லாம் எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் பேசுறது உங்களுக்கு தெரியல, வாங்கடா நீங்களும் வலையை எடுங்கடா. ஒண்ணு இல்ல, வலைகளை எடுக்கடான்னு இருப்பான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சரி, தேவன் எவ்வளவு உண்மை உத்தம் உள்ளவர் பாத்தீங்களா? அந்த ஒரு வலைய கூட ஃபில் பண்ணி அருந்து போகத்தக்க அந்த மீனை நிரப்பி காமிச்சார். ஏன் தெரியுமா? ஐ ஆம் த கவுன்சிலர். நான் உன்னை கவுன்சில் பண்ணிட்டேன், நீ நம்புறியோ இல்லையோ, பட் ஐ ஆம் a faithful God. நான் உண்மையும் உத்தமும் உள்ள தேவன் என்பதை அறிவிப்பதற்காக God made the miracle there. இவன் அவிசுவாசமா இருந்திருக்கலாம், இவன் வலைகளை எடுக்கல, வலையை தான் எடுத்துட்டு போனான். வேற படகுல இவன் ஒருத்தன் தான் வந்தான். ஆனாலும் தேவன் பலருக்கு அற்புதம் செய்யும் வண்ணமாக அந்த வலையை நிரப்புனா. இப்ப அவனுக்கு கொஞ்சம் கவுன்சில் டச் ஆச்சு. கைகளை அலசி அப்படியே வாங்கப்பா, ஏகப்பட்ட மீன். மொத்தம் 230 போட்டாங்க. இவன் ஒரு போட்டை தவிர 229 போட்டையும் அந்த வலையிலிருந்து எடுத்து போடுறான் நிரம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ தேவன் ஒருவருக்காக இல்ல, the total congregation அன்னைக்கு திருப்தி பண்ணார். தேவ ஜனமே, உன் சரீரம், உன்னுடைய எண்ணங்கள், உன் சிந்தைகள், உன் நாடி நரம்புகள், கணுக்கள், தசைகள், சதைகள் எல்லாம் ஒரு வியாதி வராதபடிக்கு தான் உன்னை நிரப்புறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் போன வார்த்தை சொன்னேன், 65 வயசுல நிறைய பேர் கொம்பு வச்சுன்னு போறான். ஆமாம்மா, நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், பிச்சைக்காரனை பார்க்கலாம். நிறைய வீடுகள்ல முதியோரை கவனிக்க மாட்டாங்க. அவர் ஒரு கொம்போ செவத்தை பிடிச்சி தான் நடக்கிறாரு 65ல. ஆனா இங்க இருந்து அங்க எகிறவன் என்னால முடியும். the same 65 years தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. சோ பேதுரு இப்போ கைகளை அசைத்து அவங்களை கூப்பிட்டா இல்லையா? அப்பதான் அந்த கவுன்சில் ஆஃப் த காட் பெனிட்ரேட்டட் இன்டு ஹிஸ் மைண்ட். அப்பதான் அவனுடைய சிந்தைக்குள்ளாக தேவனுடைய கவுன்சில் ஊடுருவிச்சு உள்ள. அது வரைக்கும் அட்வைஸா இருந்தது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஒருவேளை வேதத்தை வாசித்து வெறும் அட்வைஸாக நீங்கள் வைத்திருப்பீர்கள், ஆனால் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப் டு த கவுன்சில் ஆஃப் த காட். அவர் உங்களை ஆலோசனை கர்த்தராக என்று உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். அந்த ஆலோசனையின்படியே நீங்க செய்யறதுக்கு நீங்க தேவனுக்கு முன்பாக வந்தீங்கன்னா உங்க சரீரம், உங்க ஆவி, ஆத்மா, சொந்தம், பந்தம்,
எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா நிறைவை கட்டளையிடுவார். ஆனாலும் தேவன் உண்மையுள்ளவர். இவன் ஒருத்தரை வச்சு அத்தனை பேருடைய வலைகளையும் கப்பல்களையும் அவங்க வச்சிருந்த போட்டுகளையும் ஆண்டவர் நிரப்பினார். உண்மையா இல்லையா? சோ நம்ம எதிர்பார்ப்பு வேற, அவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று வைத்திருப்பது மிக 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 அதிகம். இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.